சிறுகதை கேட்டுட்டு விடுவோம். ஒரு சிமிலாரிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாமா? என்ன சிமிலாரிட்டி? கண்ணால் பார்த்தா தான் காதலா? கையால் தொட்டால் தான் உணர்வா? கண்ணு பார்த்துக்கிட்டா தான் உள்ளுக்குள்ளே உணர்வுகள் தோணுமா? ஏன் இதெல்லாம் இல்லாமலே எந்த ஃபீலிங்ஸும் உள்ளே வராதா என்ன? அதுதான். எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். நானும் இதில் ஒருத்தி தான். தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மூளைக்குள்ளே நீங்களே ஒரு செனாரியோ க்ரியேட் பண்ணி அந்த செனாரியோவுக்கு நீங்களே ஆக்ட் பண்ணி அது நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி நீங்கள் தூங்குகிற ஒரு பர்சனா? அப்போது நான் சொல்ல போகிற இந்த விஷயம் உங்களுக்கும் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சில பேர் புக்ஸ் படித்து அதில் இருக்கிற கதாபாத்திரத்தை தான் நினச்சி அதே மாதிரி ரிலாக்ட் பண்ணி அவங்க அந்த கேரக்டராகவே வாழ்வாங்க. சில பேர் பார்க்குற படங்கள், பார்க்குற சீரியலில் கூட வர மெயின் கேரக்டரை இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் தானாக நினச்சி தான் எந்த கேரக்டர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்களோ அவங்க கூட ஆக்ட் பண்ணுற மாதிரியான, அவங்க கூட உண்மையான வாழ்க்கை வாழ்கிற மாதிரியான சினாரியோஸ் மைண்டில் பில்டப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணுறீங்க தானே? மேக்ஸிமம் நம்ம பண்ணுவோங்க. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம்? அது நம்மளோட அந்த லோன்லினஸ் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸாக தூங்குறதுக்கு வரும். மேனிட்ரியாக இன்றைக்கி என்ன நினச்சிட்டு தூங்கலாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம அதுக்கு டியூன் ஆகிடுவோம். தனியாக புலம்புறதை விட இது பெட்டரான ஒரு ஆப்ஷன் தான் இல்லையா? அந்த மாதிரி இமேஜினேஷன்லேயே வாழ்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ நினச்சி அப்படி ஒரு பர்சன் கூட இருக்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கிறப்பயே தூங்குறதோடைய நிம்மதியான தூக்கத்தை பற்றி. ஏன்னா அந்த மனுஷன் நமக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டான், நமக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வான். ஏன்னா அவன் நம்ம மனசாட்சி தானே, நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செய்வான். இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் இமேஜின் பண்ணுற அந்த பர்சன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த ஹைட்டில் இருப்பாங்க, இந்த வெயிட்டில் இருப்பாங்க, இந்த கலர் இருக்கும், இந்த பேர் தான் இருக்கும், இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படிலாம் நீங்கள் இமேஜின் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்கள் கூட அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு மட்டும்தான் யோசிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோவமாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி உங்ககிட்ட அவங்க கன்வின்சிங்காக பேசணும், ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தால் எந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணணும், அந்த மாதிரியான சினாரியோஸ். அப்போ நீங்கள் எப்படி அவரை கன்வின்ஸ் பண்ணுவீங்களா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி மட்டும்தான் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இது ஏன் நீங்கள் யாராவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் சடனாக தோணுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான தாட்ஸ் உங்களுக்கும் இருக்குன்னா அது இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரீசன் தெரிஞ்சவங்க அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். நான் கீர்த்தனா. டாடா, பாய்.